Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கூட பேசுகிறேன். போன எபிசோடில் என்னாச்சுன்னா, ஹெலனாவோட கையில் ரிங்கில் இருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன மெசேஜ், ஹெலனாவுக்கு அது யார் கொடுத்தா, அது என்னாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் யார் நினச்சாலும் உன்னை தடுக்க முடியாது. நீ இந்த உலகத்தில் எந்த மாதிரியான ட்ரைனிங்கும் எந்த மாதிரியான சண்டையும் உனக்கு பயன்படுத்த தகுதி இருக்குது. ஆனால் ஒரு இதுக்கு மட்டும் தகுதி கிடையாது, அதுதான் ஓ சாவு. ஓ சாவு நீ சாவணுமா வாழணுமான்னு அது என் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறாலும் நீ சாவவே கூடாது. அது மட்டும் இல்லை, நீ ஏற்கனவே ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்க. ஏன் இந்த என்டையர் வேர்ல்டில் எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சும் உன்னை ஹார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது. இந்த உலகத்தில் அப்படியும் உன்னை சேலஞ்ச் பண்ண வந்தாலும் யாரும் உன்னை சாவு விளிம்பு அளவு கூட கூட்டிகிட்டு போக முடியாது. அதளவு நீ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கை ஹெலனா முன்னாடி வருது. ஆனால் ஒன்று நான் வச்சுக்கோ, உன்னோட அம்மாவானா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஒரு ரிங்கை போடுறாங்க. உனக்கு ஒரே ஒரு ரூல் தான். அது என்னன்னா, இந்த ரிங் எப்போ சத்தம் போடுதோ அப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடணும். ஏன்னா அப்போது அந்த ஆப்பனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு அர்த்தம். அது உனக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்த விட்டு என்ன ஆனாலும் அந்த இடத்த விட்டு வந்துடு. ஒருவேளை என்னோட வார்னிங்கை நீ இக்னோர் பண்ணால் நீ அந்த இடத்துல இறந்துடுவ ஹெலனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அந்த ஹெலனா ஃபுல் சார்ஜ் எடுத்துகிட்டு உடனே விட மாட்டேன்னு இருப்பான். அப்போ ஹெலனாவோட கண்ணில் நம்ம ஹீரோ அப்பியர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னது நான் வருது, இருந்தாலும் நான் விட மாட்டேன். அதாவது அப்போ ஹெலனாவோட மைண்டுக்குள்ளே, நீ ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் உன் கால் ரெண்டு அசைய மாட்டுது, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கிளம்பு, உனக்கு உன் இடம் நல்லா தெரியும், நீ என்ன பண்ணுற உனக்கு தெரியுதா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, அப்போ தான் உன்னால் சர்வே ஆக முடியும் அப்படின்னு ஹெலனாவோட மைண்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ. நீ இருக்கல எல்லா சிப்ளிங்ஸோட நீ தான் ஸ்ட்ராங்கு. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வேறு வேறு அப்பாவாக இருந்தாலும் எல்லோரும் என் வயிற்றுலேருந்து தான் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தான். எல்லோரும் என் ரத்தத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் எப்போயுமே ஒன்றா தான் இருக்கணும். உன் பேர் என்ன அப்படின்னு ஹெலனா அம்மா பாஸ்டில் கேட்டது நான் வருது. இங்கிட்ட ஹெலனா மொத்த ஆறாவும் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஏறினா பர்சன்டேஜ் இப்போ 98, 100, 105, 110 டக்குன்னு பர்சன்டேஜ் ஏறி 120க்கு போகுது. அப்போ ஹெலனாவோட ஆறா அப்படியே ப்ளூ கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. எக்கச்சக்கமான எமிட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னன்னு. இங்கிட்ட பார்த்தா அப்புறம் அந்த வாங்கிருப்பான்ல அவனும் ஹெலனா இந்த மாதிரி யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹெலனாவோட யார் கோல்டன் கலரில் மின்னுது. பார்த்தா இந்த ப்ளீச் அனிமில் பார்த்தா தெரியும், நம்ம ஹீரோ அந்த ஹாலோஃபிகேஷன் அந்த இதில் போவான்ல, அந்த மாதிரி ஒரு அப்பியர் ஆகிறா. ஹெலனா பார்த்தா மொத்தமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அட்டன் பண்ணியிருக்கா. அவளை சுற்றி ஆர்மர் ஃபுல்லாக அவளோட கையில் ஃபுல்லாக பிளேடு வர ஆரம்பிச்சிருச்சு. அவள் ஸ்பியர் ரெடியாக வச்சுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்ன ஒரு கேள்விப்படாத டேலண்ட், டிரான்சென்டென்டல் அவேக்கனிங், அதுவும் இந்த ஃபார்மேஷனோடையா, இது இவ்வளோ நாட்கள் ஆனாலும் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்னும் பாஸ் ஆகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அட்மையர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, ஆனால் இது ரொம்ப டூ மச்சாக இருக்குல்ல. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோம்போது ஹெலனா சார்ஜ் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹெலனா அவளோட ஸ்பியர் பார்த்தா ரொம்ப ஷார்ப்பான எட்ஜில் நம்ம ஹீரோட மண்டையில் கிளிக்க வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறோம். இது அந்த கினெடிக் ஸ்டார்ம் ஸ்வாட் டெக்னிக் தானே, இது எமிசெட்லேருந்து தானே வந்திருக்குன்னு சொல்லி ஹீரோ அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அடுத்த ஒரு மூவ் பண்ணுறான். இது அந்த ஸ்வன் அண்ட் மியூன் ட்வின் வீல், அது அந்த குவில்லின் செட்லேருந்து தானே வந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோ அது என்னென்ன செட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு அட்டாக் அழகாக போயிட்டு இருக்கும்போது ஹெலனாவோட அந்த பர்சன்டேஜ் பவர் 120லேருந்து 125 மாறுது. அப்போது அடுத்த அட்டாக் யூஸ் பண்ணப்போ இது அந்த சன் ஸ்பியர் டெக்னிக் தானே. அடுத்து இது என்ன சன் பிளேடா டெக்னிக்கா, சூப்பர் நல்லா இருக்கே. இது அந்த டிங்யாங் செட்லேருந்து தானே வந்துச்சு, அங்கே தான் நான் பார்த்தேன்னு சொல்லி அப்போ ஹீரோ அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹெலனோட பவர் 140க்கு ரீச் ஆகுது. பார்த்தா அவளை சுற்றி எக்கச்சக்கமான ஒரு ஃப்ளேம் வீல் வந்துக்கிட்டு இருக்கு. இது அந்த டாக் பீட்டிங் ஸ்டிக் டெக்னிக் தானே. அதோட சேர்த்து அந்த டங்கன் 8 இமார்டல் ஸ்டெப் தானே யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த பெக்கர் செட்டில் தானே வந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோ கேஷுவலாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அதோட இன்னொன்று வேறு ஆட் பண்ணுறியா, இதுன்னு அந்த 4000 ரெட் நீடில் தானே அந்த எஸ்கார்ட் செட்லேருந்து வந்துச்சு அதானே. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹெலனாக்கு எக்கச்சக்கமான ஃபைட்டிங் மூவ் தெரியுது. அப்போ பார்த்தா ஹெலனோட பசங்க டேரெக்டாக 170க்கு ரீச் ஆகுது. அதாவது இது ஹெலனாவோட சப்ரஸ் பண்ணி வச்ச பவர், அது எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போது அவள் கையில் ஒரு ரசிங்கன் மாதிரி இல்லாமல் ஒரு கோல்டன்
மாதிரி ஒரு பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். இது போதும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவன் கை ஒரே ஒரு ஸ்விங் பண்ணுறான். பார்த்தா அந்த மொத்த எனர்ஜி அப்படியே ஷேட்டர் ஆகி அப்படியே மற்ற சைடு டிஃப்ளெக்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்போது அந்த இடத்துல காமிக்கிறாங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷனில் ஒரு புகை வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான் அந்த புகையில. அப்போ ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட வாங்கு, இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட ஹெலனும் சரி யாங்குன்னு சரி, ஆக்சுவலாக எங்கள் பொண்ணு பேர் வந்து யாங்கு, அந்த லீடர் பேர் இருக்கான் டிவைன் பேர், அவன் பேர் வாங்கு. இது லைட்டாக மாறும், நானும் கொஞ்சம் அப்படி இப்படி குழம்பிருச்சு. ஸோ இதான் அந்த பேர். இந்த சைடு பார்த்தா அடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அட்டன் பண்ணியிருக்கான். ஏன்னா நான் பார்த்தா அவளுக்கு மொத்தம் 8 கை இருக்குது. அந்த 8 கையில் 8 விதமான ஸ்வாட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போது அவளுக்கு ஹீரோக்கு டைம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா நான் வேகமாக சார்ஜ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவளோட பர்சன்டேஜ் 190க்கு போயிடுச்சு. அப்போது அவள் வேகமாக அந்த ஸ்பியரை ஸ்வாடை எல்லாத்தையும் ஹீரோட தலைக்கு ஏன்படி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போது அவள் உடம்புலேருந்து எக்கச்சக்கமான கிராக் வந்துக்கிட்டு இருக்கு. அவள் லிமிட்டுக்கு வந்துட்டான். அப்போ நான் விட மாட்டேன்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ அதை கேஷுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நிப்பாட்டு குழந்தை அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது பேக்ரவுண்டில். ஆனால் இங்கிட்டு ஹெலன் அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கேஷுவலாக வந்துக்கிட்டு இருக்கான். உன் டேலண்ட்லாம் அட்மையராக தான் இருக்குது, ஆனால் அது ஒரு அளவு தான். நீ அந்த லைனை கிராஸ் பண்ணனா அவ்வளோதான். நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹெலனா உடம்புல எக்கச்சக்கமான அந்த விரிசல் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டா ஹெலனா மொத்தமாக வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. என்னதான் உனக்கு ஊன்ஸ் வந்தானோ, உன் டிசைருக்கா நீ பவருக்கு துடிச்சானோ, என்னதான் நீ இந்த மாதிரி அவைக்கன் பண்ணானோ, ஏன் இந்த பவரை உன்னை கன்சியூம் பண்ண வச்சானோ, உன்னோட லிமிட் ஒன்ட்ட இருக்குது. ஆனால் என் கிட்ட மட்டும் நீ வால் ஆட்டின அவ்வளோதான். அப்போ நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வந்து இவ்வளோ நேரம் வந்து ஹெலனாவோட உடம்புக்குள்ளே அந்த இன்னர் டீமன் ஒன்று இருக்கும். நார்மலாக பார்த்தா இந்த மாதிரி கல்டிவேஷனில் இன்னர் டீமனை வந்து சப்ரஸ் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைனா அது பாடியை டேக் ஓவர் பண்ணிடும். லைக் இந்த ப்ளீச்சில் பார்த்தா இந்த ஹாலிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒன்று. அப்போ நம்ம ஹீரோ கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் எனர்ஜி தோன்றுது. சரி, இதுக்கு மேலே எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, உன்னை நிப்பாட்டினா நான் உன்னை கொன்றாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோட கையில் ஒரு பெரிய ரெயின்போ கலர் ஒரு ஸ்வாட் வருது. ஏன்னா நான் இந்த குழந்தைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்ட ஷேராங்க்கும் வாங்குக்கும் ஷாக்கு ஹாட் ஸ்வாடா அப்படின்னு 2 பேர் கத்தி கேட்குறாங்க. ஏன்னா இது ரொம்ப அதாவது ஹை லெவலில் இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற பவர். அப்போ பார்த்தா அவன் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக அவன் கையில் இருக்க ஸ்வாடை மேலே ஸ்விங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஏன்னா நானும் பரவாயில்ல, இது சாவோ வாழ்வோ போராட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன் நீ பாட்டுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ ஸ்வாட் வச்சு ஒரே ஸ்ட்ரைக்கு. இந்த சைடு வாங்கு பார்க்குறான், எல்லாம் நானால பார்க்க முடியல. அங்கிட்டு யாங்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா அந்த ஸ்பேஸ்ஷிப் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ராபர்ட்டும் எழுது வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு பிரைட்டான ஒரு கோல்டன் கலர் எனர்ஜி வந்து அந்த ஸ்டேடியம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த ஸ்டேடியம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆகி அப்படி மொத்தமாக வெடிக்குது. அது பக்கத்தில் இருக்க எக்கச்சக்கமான அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் அந்த இம்பேக்ட் தெரியுது. அந்த இடத்துல பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தாலும் அது என்ன இவ்வளோ பெரிய ஒரு மின்ற நட்சத்திரம்னு நினச்சிப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த பவர்ஃபுல்லாக இருக்குது. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த சைடு பார்த்தா அந்த வாங்கோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவனும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது இதுன்னு. அப்போது அந்த சைடு அவனும் பார்க்குறான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறத. அப்போது நம்ம தலைவர் உயிரோடு இருக்காரா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கோம். பின்னாடி அப்படின்னு ஒரு இருமல் வருது. யாருன்னு பார்த்தா அதான் அந்த வாங். பார்த்தா அவனு உடம்புல எக்கச்சக்கமான சிவியர் டேமேஜோட அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த சைடு அந்த அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் லார்ட் என்னாச்சு லார்ட் அப்படின்னு கத்தும்போது இல்லை நான் இன்னும் சாவலை அப்படின்னு அந்த வாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் மட்டும் இன்னும் ஒரு 0.1 செகண்டில் டெலிபோர்ட் ஆகாமல் லேட் ஆகிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக தூளாக வெடிச்சிருப்பேன் அப்படின்னு வாங்க சொல்லிட்டு மூச்சு விட்டுட்டு அந்த கண்ணாடியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்த காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த இருக்கிற அந்த ஸ்டேடியம் இருக்கும்ல, அதுக்கு ஒரு அறிகுறி இல்லாத அளவு வெடிச்சு கிடக்குது. நல்ல வேலை நம்ம இப்படியே தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு காமிக்கிறாங்க. அப்போ ஷேராங்க என்ன கத்துறாங்கன்னா, ஏண்டா கொஞ்சமாச்சும் உனக்கு சென்ஸ் இருக்காடா, ஏண்டா பாஸ்ட்டில் நீ இருந்த டைமில் இருந்தானோ ஒரு கடலில் போய் இந்த மாதிரி ஒரு செட்டை அழிச்சனா அந்த இடத்துல நீ சேர்ந்தாண்டா அழிவ. இப்போ ஸ்பேஸில் தனியாக மிதக்கிறோமே, நீ ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு ஷெராங் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட உன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு இன்னும் கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு வேறு வாய்ப்பு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வாயிலேருந்து ரத்தம் வருது. ஹீரோக்கே இந்த எல்லாமே அப்படின்னு வந்து ஷெராங் வந்து என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா அப்படின்னு ஷெராங் கேட்கும்போது இல்லை நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தவங்கள வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அவங்க ரொம்ப அதாவது என்னையோட ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது அந்த சைடு ஷெராங் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து ஹெலனா வந்து மயக்க ஸ்டேஜில் அப்படியே வந்து மிதந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஷெராங் கேட்குறாங்க, அவள் செத்துட்டாளா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவள் இன்னும் சாவலை, ஏன்னா
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துல வந்து ஹெலனா யாரோ வந்து பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து அவளை காப்பாற்றிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அதான் வந்து பார்த்தா அந்த கேரக்டரை தான் காமிக்கிறாங்க. அதுதான் நம்மளோ இவ்வளோ நேரம் எல்லோரும் சொன்னாங்களே மதர்னு, அதான் அந்த மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கும்ல, பெரிய ஸ்பேஸ் ஷிப், அதுலேருந்து எல்லாத்தையும் புல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதுதான் வெஸ்டர்ன் ஹெவன் ஸ்வாட்ஸ் மேட்ரன் அவங்க தானே அப்படின்னு இங்கிட்டு ஷெராங்க்கு ஷாக்கு. அப்போது இங்கிட்டு வாங்க அம்மா அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறான். இந்த சைடு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ராபர்ட் சுஞ்சாவும் அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பெரிய கப்பல் வந்து எல்லாத்தையும் வந்து புல் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்களோட ஹீரோ அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்வாட் வச்சுக்கிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா பபுள்ஸாக ஒரு இடத்த காமிக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஹெலனா வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த மதர் இருக்காங்க. இவங்க நம்ம வந்து ரொம்ப பெரிய பேர் இருக்கனால நம்ம ஹெவன்லி லேடின்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த ஹெவன்லி லேடி அங்கே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அப்போ அந்த ஹெவன்லி லேடி வந்து ஹெலனா பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி ஒன்றும் தெரியாமல் அவன் இதே நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு வந்து வாங்குக்கும் ஷாக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேஷுவலாக ஒன்று தெரியல அப்பாவி மாதிரி வந்து எவலி லேடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா நம்ம யாங் இருக்காங்களா அந்த லேடி, அதாவது ஹீரோ காப்பாற்றிருப்பாங்களா, அவங்களுக்கு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. இங்கே ஷெராங் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா, என்னடா அப்பாவி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வாங் வந்து முட்டி போட்டு அம்மாவுக்கு க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு வந்து ஷெராங்கும் யாங்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒன்றும் ஆகாது நம்ம இருக்கோன்னு சொல்லும்போது இங்கிட்டு வாங்க என்ன சொல்கிறானா, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரில, முன்னாடியே வந்திருந்தான் உங்களுக்கான ரெஸ்பெக்டை நான் கொடுத்துருந்துருப்பேன், என்னோடய ராயல்ட்டியை நான் உங்களுக்கு காமிக்காதுக்கு எனக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து வாங் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தேவையில்ல, இந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல அப்படின்னு வந்து ஹெவன்லி லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணவும் தேவையில்லை இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது வாங்குக்கு ஷாக்கு. இருந்தாலும் என் பேர், அதாவது என்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னா வெஸ்டர்ன் ஹெவன் ஸ்வாட்ஸ் மேட்ரான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஹீரோட்ட க்ரீட்டிங் கொடுக்கும்போது அம்மா என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து வாங் ஷாக் ஆகிறான். இந்த சைடு ஷெராங்க்கு வெஸ்ட் ஹெவன்லி ஸ்வாட்ஸ் மேட்ரான் வந்து அவங்க அது கர்ட்டசி காமிச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்து அந்த ஹெவன்லி லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களோட டியூல் கோடை வந்து வயலேஷன் பண்ணிட்டேன். அதாவது பொதுவாக அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் 2 பேருக்குள்ளே நடந்துச்சுன்னா 3ஆவத்தவங்க வந்து வரக்கூடாது. ஆனால் வந்து நான் வந்துட்டேன், ஏன்னா இது எங்களோட ஃபேமிலி அஃபெக்ஷனால நான் உள்ளே வர வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு ஒருவேளை அது ஏதாச்சும் உறுத்துச்சுன்னா என்னோடய ரைட் ஹேண்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு அப்பாலஜியாக தரேன், வேணா என் ரைட் ஹேண்டை கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதுக்கெல்லாம் தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேஷுவலாக சொல்கிறான். அவன் ஓன் டாக்டரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஷெராங் டேய் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுகிறா, என்னடா நீ கொஞ்சம் என்ன நீ அது யார் தெரியுமா, அதான் வந்து இந்த வெஸ்டர்ன் ஹெவன்லி மேட்ரான் அவன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அது வெஸ்டர்ன் ஹெவன்லி மேட்ரான்டா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசுகிறா அப்படின்னு வந்து ஷெராங் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஹீரோ முன்னாடி. ஹீரோ ஆப்பா யாரா அந்த என்ன அப்படின்னு தான் இருக்கான். ஆமாம் அவள் என் டாக்டர் தான் அப்படின்னு ஹெவன்லி லேடி சொல்லும்போது அதனால தான் இந்த மாதிரி குடும்பம் வந்து இந்த டியூலுக்குள்ளே வர வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு ஷெராங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேடி கொஞ்சமாச்சும் பொலைட்டாக பேசுகிறா, அந்த உமன் யார் தெரியுமா, அவள் தான் வந்து இந்த இமோட்டலில் வெஸ்டர்ன் ஹெவனில் இருக்கிற ஸ்வாட்ஸ் மெட்ரான்றா, கொஞ்சமாச்சும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தோலாடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை அவளுக்கு வந்து ஹாட் டெம்பர் தெரியுமா, அதாவது யாராச்சும் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் கண்ணாலே 2 ஆளை பிரித்து விட்ருவான் அவன் எனிமையை அப்படின்னு ஷெராங் ஷாக்கை சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஷெராங் பார்க்குறாங்க திடீர்னு ஷாக்கு என்னென்னு பார்த்தா அந்த ஹெவன்லி லேடி வந்து முட்டி போட்டு ஹீரோ முன்னாடி, அப்போ ஹீரோ முன்னாடி வந்து அந்த ஹெவன்லி லேடி வந்து முட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருக்கேன், இந்த சைடு வெளியே ஸ்பேஸ்ஷிப்பை காமிக்கிறாங்க. என்னதான் என் டாக்டர் வந்து கான்சியஸ்னஸாக இருந்தானோ அவள் இன்னும் வந்து ரெக்கவர் ஆகலை, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முட்டி போட்டு என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு அந்த போட்டுக்கு வெளியே காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கேஷுவலாக அப்படின்னு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹெவன்லி லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்போ ஹெவன்லி லேடி என்ன சொல்கிறேன்னா, ஹெலனா வந்து ஒரு டாஸ்க் இருந்துச்சு, அது வந்து மவுண்ட் ஹாய்க்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது. ஆனால் அவள் திடீர்னு எப்படி இங்கே இப்படி ஆனாலும் எனக்கு தெரில, அவள் வேறு இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கனால அவள்கிட்ட வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியல அப்படின்னு ஹெவன்லி லேடி சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ கேஷுவலாக பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அமைதியாக அந்த கேலக்ஸியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹெவன்லி லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் அந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிங்களே அது வந்து இந்த ரெவர்ட் மாஸ்டர் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது, அதை பார்த்தா இந்த டிவைன் ஹார்ட் சூரா ஸ்வாட் டெக்னிக் மாதிரி இருக்குது, நான் ஒன்று தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு அந்த ஹெவன்லி டீமன் செட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்கும்போது
எனக்கு தெரில. ஏன்னா பாஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு நல்ல டீப் கனெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் டைம் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தானே தெரியும் நம்ம ஹீரோ வந்து இத்தனை நாள் வந்து அவன் மெடிடேஷனில் இருந்தான். நம்மளுக்கு அப்புறம் வந்து ஷெராங் குரூப்ஸுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அது போக பார்ப்போம், டைம் வர வர அவங்க பாண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகுதான்னு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ இருக்கவங்க வந்து எந்த மாதிரி ஆள் அப்படிலாம் தெரியல. ஸோ அது எப்படி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து வெளியே வந்து எவலி லேடி என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கான். ஏன்னா அவனோட போத் கியூஐயும் சரி இன்டர்னல் எனர்ஜி சரி மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனால் அவன்கிட்ட வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரேஸும் வந்த மாதிரி தெரியலையே. ஆக்சுவலாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் இப்போ நம்ம ஸ்பேஸில் இருக்கிறனால எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. எவனும் உடம்புலேருந்து கியூஎல்லாம் எடுக்கல, அதுக்கு பதிலாக மிஷினை வச்சு அதுலேருந்து சேனல் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கியூஐ எல்லாமே. அப்போது இவன் எப்படி இந்த மாதிரி ஒரு பீக் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு போனால் இவனுக்கு ஏஜ் அந்த மாதிரி ஆன மாதிரி தெரிலையே. இவன் அவனோட 20s இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஒருவேளை இவன் ரெஞ்சுவேஷனாக இருக்கும். அது எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சுட்டு எவன் லேடி என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரே ஒரு பெரிய ரெக்வஸ்ட் கேட்க போகிறேன். நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் மாஸ்டராக, அதாவது அவங்க ஏஜை வந்து அதே லிமிட்டில் வைக்கிற மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன என் கூட சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது எவலி லேடி ஷாக்கு. என்னன்னு பார்த்தா, நீ உன்னோட எல்லா வார்த்தையும் வந்து நல்லா பொலைட்டாக தான் பேசுகிற, அதோட சேர்த்து மர்டர்ஸ் இன்டென்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. அது பார்க்க ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்குது, அது ரொம்ப ஷார்ப்பாகுது. அது போக நீ பார்க்க அதாவது நீ பேசுகிறது பொலைட்டாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப 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 ஷார்ப்பாகிட்டே இருக்குது நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ எவலி லேடி என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஷார்ப்பான காது தான் இருக்குது. ஏன்னா என்னைய மாதிரி ஒரு மேட்ரன் வந்து ஸ்மாலாக விஸ்பர் பண்ணவனும் அது உங்களால் பிடிக்க முடியுதே. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் பொதுவாக இந்த சேலஞ்செல்லாம் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேர் சண்டை போட்டால் கண்டிப்பாக ஒருத்தவங்க செத்துருவாங்க. அதில் இன்னொருத்தன் வந்து ரொம்ப துடிக்க சிவியர் இன்ஜுரியில் இருப்பான். அது போக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பெண்டும் பண்ண முடியாது, பிரேக்கும் பண்ண முடியாது. உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ என்ன சண்டை போடுவோமான்னு சொல்லி அந்த எவலி லேடி உள்ளே இருக்க மொத்த ஆரம் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது ஷெராங் இங்கேருந்து பார்க்கும்போது, இல்லது இப்போ நான் அவன் பண்ணி தொலைந்தான் அப்படின்னு ஷெராங் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. ஆமாம், நம்ம சண்டை போடுறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா, நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்கும்போது எவலி லேடிக்கு ஷாக்கு. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியை வந்து லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சரி மேபி நம்மளுக்கு ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ரீசன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு வேளை உனக்கு சண்டை போடனா அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஒரு ரீசன் இல்லாமல் நீ எதுக்கு என் கூட சண்டை போட வர? அது போக எனக்கும் இந்த உலகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் போல் இருக்குது. அதனால் நீ வேணால் சண்டை போடாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது எவலி லேடிக்கு ஷாக்கு. அப்போ அவளோட மொத்த ஆரம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து நம்ம ஹீரோ ஸ்பேஸ் ஷிப் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவங்க முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு. அப்போ அந்த இடத்துல அந்த எவலி லேடி வந்து யார்ட்டையோ பேசுகிறாங்க. அப்போது எவலி லேடி வந்து யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னா, இது வந்து உனக்கு எவலி டீமன் செட்டில் வந்து உனக்கு ரெக்வஸ்ட் வந்துருக்கு, ஒரு சைலன்ஸ் கில் பண்ணணும்னு. சைலன்ஸ் கில்னால் இந்த தடை இல்லாமல் அழிக்கிறோம்ல, யாருக்கோ இவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அது எதுவுமே இல்லாத ட்ரேஸ் இல்லாத ஒரு கில் பண்ணணும்னு தான் வந்து உத்தரவு வந்திருக்கு. அப்போது அப்படி தானே கேட்கும்போது, ஆமாம்மா அப்படிதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவனா பேசுறது நம்ம வந்து வாங்கிட்ட தான். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு பர்சன், அதாவது ஒரு சுப்ரீம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து பொசஸ் பண்ணியிருக்கா அந்த எவலி செட் டீமன்லேருந்து. அப்போ எதுக்கு எவலி டீமன் செட்டு வந்து அவனை வந்து சாவடிக்கணும்னு பார்க்குறாங்க? அது போக எதுக்கு க்ரீன் ஹிட்டை வந்து ஹையர் பண்ணுறாங்க? இதில் வந்து ஒரு சென்ஸ் இல்லையே, ஒரு இதுவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வாங்க என்ன சொல்கிறாங்க, ரீசெண்டாக வந்து இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த டீமன்ஸில் இருக்க அந்த ரெட் உல்ஃப் பிளாட்டான் இருக்குல்ல, அதான் அந்த மொட்டையை அடிச்சிருப்பாங்களே நம்ம ஹீரோ, அவனை வந்து யாரோ வந்து அன்னோன் என்டிட்டி வந்து அடித்து போட்டாங்க, அதனால அதுக்காக வந்து எனக்கு ஹையர் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து வாங்க சொல்கிறாங்க. சரி நீ ரொம்பலாம் யோசிக்காத. அது போக இது என்ன சுச்சுவேஷன் தெரில, அது போக இது உன்னோட இமேஜினேஷனுக்கு மேலே போன சுச்சுவேஷனு, அதனால் இதை பற்றி நீ கண்டுக்காத. அப்போது எவலி லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவனை தரவாக ட்ராக் பண்ணி அவன் மூமெண்ட்டையும் அப்புறம் அதை எனக்கு ரிப்போர்ட் பண்ணு, அட்லீஸ்ட் அதை உன்னால் பண்ண முடியும்ல, கரெக்டு தானே அப்படின்னு எவலி லேடி கேட்கும்போது, அப்போது வாங்க என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் தான் க்ரீன்வுட்டோட ப்ரைடே வச்சுருக்குறவங்க, இந்த உலகத்திலே பெஸ்ட்டு ட்ராக்கிங் எங்கிட்ட தான் இருக்குது, அது போக க்ரீன்வுட்டோட கமாண்டர் என்னோட தான் அப்படின்னு வந்து வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது எவலி லேடி வந்து வாங்க பார்க்குற மாதிரியும் இங்கே வந்து வாங்க வந்து தலையை குனிஞ்சிட்டு 1 இன்ச் கூட மேலே
பார்க்காத மாதிரி இருக்கு. சரி ஓகே, நான் உன்னை நம்புகிறேன், நீ ட்ரேஸ் பண்ணு, ஆனால் நீ அதுக்குள்ளே எதுக்குள்ளே போயிடாத அப்படின்னு எம்எல்ஏ சொல்கிறாங்க. அது போக என்னோட இன்னொன்று குழந்தைய அடிபட்டுச்சுன்னா அது எனக்கு தாங்காதுன்னு சொல்லும்போது அம்மா என்னை பற்றி கவலைப்படுறாங்க அப்படின்னு வாங்க வந்து ஷாக் ஆகும்போது அம்மா அம்மா அப்படின்னு வந்து வாங்க சொல்லும் போது ஆனால் அம்மா உன் பேர் என்னப்பா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்படின்னு வந்து நம்ம வாக்கு ஷாக்கு. ஆக்சுவலாக வந்து எக்கச்சக்கமான சில்ட்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு எவனில் எடிட்டர் இருக்குது. ஸோ வந்து அதனால் யார் பேர் என்ன பேர் அதெல்லாம் நான் வச்சுக்க முடியாது அப்படின்னு தான் இருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோ சைடு, டேய் நீ என்ன என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, இப்போ என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு வந்து ஷெராங் கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஹீரோவும் அங்கிட்ட பின்னாடி பார்த்தா யாங் வந்து பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு ஐயோ ரொம்ப கத்துறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு உனக்கு எப்படி தான் சொல்கிறது, திட்டி திட்டி எனக்கு மூச்சு தான் போகுது அப்படின்னு விட்டுட்டு இருக்கான். அப்புறம் நல்லா மூச்சு இழுத்துட்டு என்ன நான் எத்தனை தான் சொன்னேன் அந்த க்ரீன் வுட்டில் இன்வால்வ் ஆகாதுன்னு சொன்னால் அங்கே போகிறேன், 8 ஃபுட் ஃபைட்டிங் டீமெண்ட்டை எலனா கிட்ட போகாதானா அங்கேயும் போகிறேன். இப்போ என்னன்னா வேஸ்ட்டு எவன்லி ஸ்பாட்ஸ் மேட்ரான்ட்டே போய் கை வச்சு வச்சுருக்கேன். நீ என்னடா பண்ணுற, மொத்தத்தையும் எல்லாத்தையும் தலையில் போடுற, நான் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா எல்லாத்தையும் பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஷேராக திரும்பி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அங்கிட்டு போயிட்டுருக்கு. இந்த சைடு வந்து யாங் வந்து என்னையை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கும் தெரியாது அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளோட யாங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோ சோறு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து ஏன்னா என் டூர் முடித்ததுக்கு அடுத்து நான் வந்து மவுண்ட் ஹாய் அதான் வந்து என்னோடய ஹோம் டவுன் அங்கே நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தா எல்லாமே ஏதோ வித்தியாசமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க யாங்கு. ஏன்னா வந்து இதே தான் ஹெலனா ஒரு டாஸ்க் அந்த மவுண்ட் ஹாயில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு அமுச்சு விட்ருப்பாங்க. இப்போ யாங் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பார்த்தேன் அங்கே என்னோடய ஹோம் டவுன் பீப்புள் வந்து சேமாக தான் இருக்காங்க, ஆனால் எல்லோரும் வந்து ஏதோ என்னை கொலை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எல்லோரும் என்னை கொலை பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட ஹீரோ வந்து அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால நான் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கி அப்படி இன்னும் கடிச்சு எல்லாத்தையும் அதாவது அவங்க கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு சோறு தான் முக்கியம்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இங்கிட்டு ஷெராங் வந்து எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலையே, நீ என்ன சொல்கிற சுஞ்சா, உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது, ஃபுல்லாக காசிப் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்து யாங் வந்து அமைதியாக சோகமாக இருக்கும்போது பார்த்தா யாங்கு முடியல அங்கிட்டு இங்கிட்டு வந்து சோறு பறந்து போயிட்டுருக்கு. அப்போ யாங் வந்து ஸ்மெல் நல்லா இல்லைன்னு மூக்கை பொத்தும் போது அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வந்து டேபிளை தட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா யாங் வந்து மூச்சை முடித்து அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா இப்போ என்ன சொன்ன மவுண்ட் ஹாயா அப்படின்னு வந்து ராபர்ட் கத்துறாங்க. நீ இப்போ மவுண்ட் ஹாய் பிளானட்டை தானே சொன்ன, அது ஏன் ஹோம் டவுன், மவுண்ட் ஹாய் வந்து ஏன் ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட பார்த்தா ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து நெஞ்சு அடைச்சி போனது நம்ம யாங்க்கு, அவன் மூச்சு அடிச்சனாலும் மொத்தமாக அடைச்சி போயிடுச்சு, ஏதோ அடைச்சிக்கிச்சு அப்படின்னு வந்து யாங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மவுண்ட் ஹாய்க்கு என்னாச்சு சீக்கிரம் சொல்லு சொல்லும் போது அங்கிட்டு வந்து யாங் வந்து அப்படி இருவிக்கிட்டு இருக்கா. அப்படிங்கிற சுஞ்சா வந்து ஹியூமன்ஸ் எப்பயுமே இப்படி அப்னாபிளாக தான் இருப்பாங்களா அப்படின்னு வந்து சுஞ்சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுஞ்சா யாருன்னு உங்களுக்கு கடைசியாக போக போக தெரிஞ்சிடும் எபிசோடில். இந்த சைட் பார்த்தா தண்ணி எக்கச்சக்கமாக செதறி கிடக்குது. பார்த்தா ஹெலனா வந்து அதை உடச்சிட்டு வெளியே வந்திருக்கா அப்படின்னு இருமிக்கிட்டு இருக்கான். அப்போது அவங்க அம்மா ஹெவன்லி லேடி அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஹெலனாவோட நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவள் கஷ்டப்பட்டு இருமிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹெவன்லி லேடி அதெல்லாம் வந்து பொருட்போக்கில் என்னாச்சு ஏதாச்சும் அப்பெல்லாம் கேட்கல. சரி சொல்லு மவுண்ட் ஹாயில் என்ன ஆச்சு அப்படின்னு ஹெவன்லி லேடி கேட்குறாங்க. அப்போது இங்கிட்ட ஹெலனா வந்து கண்ணை திறந்து ஹெவன்லி லேடியை பார்க்கும்போது இந்த சைட் பார்த்தா மார்ஸ் பப் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இந்த சாப்பாடு இடம் அந்த மாதிரி இருக்கும்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போய் அந்த பிளாட்டான் இருக்கும்ல, ரெட் ஃபுட் பிளாட்டான், அதை போய் அடித்து அந்த மொட்டை மாட்டை அடித்து தான் ப்ராப்ளம் ஆச்சுல அந்த இடத்துல அந்த பேரம் பேச போயிருப்பாங்கல்ல. அப்போ அவன் பார்க்குறான் அந்த ரெக்கார்டான சீனை வந்து பார்க்கும்போது பார்த்தா இந்த சைடு வந்து 2 டியூல் நடந்துகிட்டு இருந்துச்சுல எலனாக்கும் ஹீரோக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ யூஸ் பண்ணுறது எல்லாமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த கலெக்டர் மாதிரி ஒருத்தருப்பால அவனுக்கு அப்போ தான் நான் வருது. ஏன்னா என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி எங்கிட்ட ஃபுல் கலெக்ஷன் இருக்குது, 2000 வருஷத்துக்கு ரொம்ப பழமையான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேன்ஸ்கிரிப்ட் இருக்குது, அது எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு கேட்டிருப்பான். அது போக அது எல்லாமே வந்து எஸ் ரேங்கில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஷெராங் சொல்லிட்டு இருப்பாங்களே, நம்ம ஷெராங் கூட துரத்தி விட்டுருப்பாங்க. அதை இப்போ யோசிக்கிறான். அப்போது அது எல்லாம் உண்மையாக இருக்கா, அப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான் கிடச்சிருக்கு அப்போ நீங்கிட்ட அந்த கலெக்டர் வந்து ஷாக் ஆகி பார்க்குறதோடு இந்த சாப்டர் முடியுது.
ஓப்பனிங்கில் அந்த ஹெவன்லி டீமன் செட் டிஸ்ட்ரிக்ட் 32 காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதான் நம்ம ஹீரோவும் அந்த ஹெலனாவும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவன் ஸ்லாஷ் ஆகுறதும் நம்ம ஹீரோ தப்பிக்கிறதும் அப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறதையும் இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு கமெண்டர் இருப்பான்ல, அந்த ஹெவன்லி டீமன் கமாண்டர், அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு ஒரு வாய்ஸு. இதை பார்த்தா உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லை, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியர் தானே இருக்குது இல்லையா அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா அதான் எவன்லி லேடி. அவங்க வந்து இந்த வீடியோ வந்து அந்த கமெண்ட்டை வந்து ப்ளே பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ எவன்லி லேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கமெண்டர் என்ன சொல்கிறானா, நான் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு, அது எல்லாத்தையும் நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒன்று புரியலை, அது என்னமோ ஃபெமிலியர்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்வாட் லேடி, ஐ மீன் எவன்லி லேடி அப்படின்னு அந்த கமெண்ட்ரு கேட்கும்போது, உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா? அப்போ எதுக்கு அந்த பர்சனை பிடிக்கிறக்காக ஆள் அனுப்பிச்சுட்ட? முக்கியமாக இந்த கிரீன்வுட் இன்வால்வ்மெண்ட் பண்ண வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எவன்லி லேடி கேட்கும்போது, இங்கிட்ட அந்த கமெண்ட்ரு என்ன சொல்கிறேன்னா, செட்டில் இருக்க ஒரு இன்டர்னல் மேட்ரு, நீ ஸ்வாட் லேடியாரு எவன்லி லேடியாரு, ஏன் நீ அந்த வெஸ்டர்ன் எவன்லி காஸ்மிக் ஜோனை கூட ரூலராக கூட இருந்துக்கோ, அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எங்களோட இதுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எவன்லி லேடி கழுத்தில் ஒரு ஸ்லாஷு பார்த்தா அவனோட பாதி கழுத்து வெட்டுற மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்சம் சைடு பார்த்தா எவன்லி லேடி வந்து தூரத்துலேருந்து சும்மா ஸ்வாடை ஸ்விங் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஃபோர்ஸில் அந்த கமெண்டர் கழுத்தில் ஒரு வெட்டு, அப்படியே பிளேடை எடுத்து காமிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுவேன் அப்படின்னு பார்த்தா அவனோட அந்த கமெண்டரோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு அவன் கழுத்தில் ஆல்ரெடி பிளட்டு கொட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன இப்போ வாரை டிக்ளேர் பண்ணுறீங்களா, எவன்லி டீமன் செட்டுக்கு எதிராக பண்ணுறீங்களா அப்படின்னு அந்த கமெண்டர் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே இருக்க எல்லாரும் வந்தாங்கன்னா நான் பயந்துருவேனா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எவன்லி லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு கமெண்டர் அந்த கழுத்தை பிடிச்சி பிளட்டை வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவள் தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே ரொம்ப பைத்தியக்காரி ஒரு உமன், அவளோட ஓன் சில்ட்ரனை கூட அவள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அப்படின்னு இந்த சைடு கமெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவள் எதுலேயுமே அவள் ஒரு விஷயத்தில் அதில் ப்ராஃபிட் லாஸ் இருக்கான்னு தெரியாமல் இறங்க மாட்டா அப்படின்னு கமெண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா அவளோட ஸ்வாட்லேருந்து ஆறாவை இன்ஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. சரி, இப்போ நீ ஆன்சர் பண்ணுறியா இல்லை என் கையால் சாவரியா அப்படின்னு சொல்லி அந்த ஆரை இன்னும் எமிட் ஆகும்போது அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ளே சுற்றி கிராக் விழுந்துக்கிட்டு இருக்கு. இதை விட்னஸ் பண்ணாத கமெண்டர் வந்து, உன் சாய்ஸ் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கே, இந்த இடத்துல 1076 மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்காங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் 32ல் எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணா இந்த எவன்லி லேடி என்ன ஈஸியாக நாங்கள் எல்லோரும் சப்ரஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த நேரத்துலையும் கமெண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்டர் கையிலிருந்து 2 சைடு ஃபயர் எனர்ஜியும் தண்டர் எனர்ஜி கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னால் வேணா ஒரு ஆளை கட் டவுன் பண்ண முடியும், ஆனால் 1076 எப்படி பண்ண முடியும், சீக்கிரம் வா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்ட எவன்லி லேடி அப்போ எவன்லி லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அது டீமன் ஸ்வாட் சூரா ஸ்வாட் டெக்னிக் தானே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு வந்து அந்த கமெண்டர் வந்து ஷாக் ஆகுறான். என்ன என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த சைடு அந்த லேடி கையில் இன்ஃப்யூஸ் பண்ணதோட என்ன சொல்கிறேன்னா, அந்த ஹெவன்லி ஸ்வாட், அதாவது அந்த எவன்லி ஸ்வாட் தான் வந்து என்னோட டாட்டரை கட் டவுன் பண்ணுச்சு, அது அந்த டீமன் ஹார்ட் சூரா ஸ்வாட் டெக்னிக் தான், அது வந்து இங்கே எவன்லி டீமன் செட்டில் இருக்கிற முக்கியமாக உங்களோட ஸ்பெஷல் டெக்னிக் தானே, அதுவும் அது வருஷமாக பாதுகாத்துட்டு கொண்டு வர்றது தானே, ஏன்னா அது ஒன்லி ஹையர் அஃபிஷியலுக்கு தானே சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளோட கையில் ஒரு ஆறாவை எடுக்கும்போது, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து டீமன் ஹார்ட் ஸ்வாட் டெக்னிக் வந்து கிடையாது, அது மறைஞ்சு போயிடுச்சு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்திலே மறைஞ்சு போய் 1000 வருஷம் ஆச்சு, அது சும்மா ஒரு லெஜண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இது எங்கள் செட்டில் யாருமே ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு இங்கே அந்த கமெண்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என் ப்ராப்ளம் இல்லை, உனக்கு அதில் நாலேஜ் அவ்வளோ இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு எவன்லி லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உனக்கு சொல்கிறேன், நான் ஒன்றும் உன்கிட்ட கேட்கலை. சரி, எதுக்கு அவனை நீ பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு எவன்லி லேடி கேட்கும்போது இங்கிட்ட அந்த கமெண்டர் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த கமெண்டர் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஒன்றும் அவனுக்காக வரல, நான் வந்தது அந்த கேர்ளுக்காக தான், அதை ஏங்க பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க.
இந்த சைடு பார்த்தா இந்த சேட்டன் இருக்கும்ல, அது சுற்றி ரிங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அதுதான் ட்ராவெனிட்டார், ஒரு ஸ்டார் சிஸ்டம். அதுதான் ட்ராவெனிட்டா ஆர்பிட்டிங் ஸ்டார் சிஸ்டம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பிளானட்டை காமிச்சா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்ட் ஹாய் பிளானட்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோஸ் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க உள்ளே ரீச் ஆனோன்னு அந்த இடத்துல ஒரு மொரிமங்கலை வர மாதிரி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் கட்டியிருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. இதுதான் மவுண்ட் ஹாய் பிளானட். இதுதான் ஹவ் ஹூம் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தா எக்கச்சக்கமான பில்டிங்லாம் கட்டியிருக்கு. ஆனால் அதில் எந்த மக்களும் இல்லை. அப்போது என்னது இது, ஏன் இவ்வளோ எம்டியாக இருக்குது, ஏன் இந்த இடத்துல ஒரு ஆள் கூட காணோம், இது ஏதாச்சும் ஹாலிடேவா அப்படின்னு வந்து ஷரங் கேட்குறாங்க. இல்லை, நான் அப்படி நினைக்கல, எல்லா ஸ்டோரும் இன்னும் ஓப்பனில் இருக்குது, இது ஹாலிடேவாக இருக்காது அப்படின்னு ராபர்ட் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு லைஃப் ஃபார்ம் இருக்கிற மாதிரி தெரில. இந்த டவுனில் மொத்தம் 10,000 பேருக்கு மேலே இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல ஒரு சைனும் இல்லை அப்படின்னு சுஞ்சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அனலைஸ் பண்ணிவிட்டு. இல்லை, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, கமாண்டர் வாங்க சீக்கிரம் போகலாம், அங்கே ஏதோ பெருசாக நடக்கிறக்குள்ள சீக்கிரம் போகலாம், எல்லோரும் என்ன செத்துட்டாங்களா இல்லை மறைஞ்சு போயிட்டாங்களா ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லி ராபர்ட் வந்து சரிங்க பிடிச்சி குலுக்கிட்டு இருக்காங்க. டேய் இருறா வெயிட் பண்ணுறா, என்னென்னு முதல் பார்த்துப்போம்டா அப்படின்னு ஷெராங் வந்து கொஞ்சம் ராபர்ட்டை வந்து காம் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி, அது ஏன் ஹோம் டவுனு, அது மவுண்ட் ஹாய், வாங்க போய் எல்லாத்தையும் காப்பாற்றுவோம், மவுண்ட் ஹாயில் எல்லாத்தையும் போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்து ராபர்ட் கத்திட்டு இருக்காங்க. டே கழுத்து வலிக்குதுடா, மூச்சு விட முடியலடா அப்படின்னு ஷெராங் கத்திட்டு இருக்கும்போது அதை யாரோ ஒருத்தவங்க வந்து ஹார்பில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா என்னை விடு விடு அப்படின்னு ஷெராங் கத்திட்டு இருக்கும்போது அந்த ஆர்பு கிடையாது, அது வந்து யாங்கோட கண்ணீர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது யாங் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு. ஏன்னா இது யாங்கோட பிளேஸ் தான். அப்போ என்னாச்சு, ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா, ஏதாவது சொல்லுனா சொல்லு பாப்பா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுவா அப்படின்னு யாங் வந்து இழுக்கிறாங்க. அங்கே ஒரு லைவ் சிக்னல் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சுஞ்சா சொல்லும்போது இந்த சைடு ஹீரோவுக்கும் யாங்கும் என்னது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம், இந்த லொக்கேஷன் வச்சு பார்த்தா அது மவுண்ட் ஹாய்க்குள்ளே, அதாவது மெயின் என்கார்டர்ஸுக்குள்ளே இருக்குன்னு காமிக்குது. அதுதான் அந்த ஜானா பல்வினாவில் இருக்குது அப்படின்னு வந்து சுஞ்சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜானா பல்வினாவா, அதுதானே அந்த லீடர் இருப்பாங்க, அந்த மவுண்ட் ஹாய் செட்டோட லீடர் அங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு ஷெராங் வந்து கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா சொன்ன விட மாட்டேன்னு சொல்லி ராபர்ட்டை குத்துற ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. ஆமாம், அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான லைஃப் ஃபார்ம் தெரியுது, ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு பர்சனோட சிக்னல் தான் தெரியுது அப்படின்னு அந்த சிஸ்டத்தில் செக் பண்ணி சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு யாங் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டுருக்காங்க. அதான் ஜஹா பெலிலான் அந்த இடத்துக்குள்ளே காமிக்கிறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. அது கீழே பார்த்தா ஒரு டனல் மாதிரி இருக்குது. அந்த டனலுக்குள்ளே நம்ம ஹீரோஸ் எல்லாம் ரீச் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க ஷெராங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பார்த்தா ராபர்ட் ஒரு கோலமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கான், இது என்னன்னு தெரியலையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என் ஹோம் டவுனை எவ்வளோ தைரியம் தான் இங்கே தொட்டிருப்பாங்க, அவங்க நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ராபர்ட் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது உன்னோட காம்பவுண்ட் சூட் தானே, இன்னமா அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஏண்டா நீ அதை தூக்கி போடல அந்த வேர் ஹவுஸில், அதுதான் சீக்கிரம் சார்ஜ் காலியாகுது அப்படின்னு வந்து ஷெராங் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன், இது ஏற்கனவே விற்றுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எப்படி விற்றுருப்பேன், நான் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சோல்ஜர் தெரியுமா, ஒரு ஸ்பெஷல் சோல்ஜராக இருந்தால் நான் எல்லாத்தையும் ஆயில் போட்டு பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் வரும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லை சுஞ்சா, அந்த சிக்னல் இங்கேருந்தா வருதா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி இந்த டன்னலில் காமிக்கும்போது ஷெராங் கேட்குறாங்க, சுஞ்சா சிக்னல் இங்கேருந்தா வருது, ஆமாம் சிக்னல் டிடெக்ட் ஆயிடுச்சு, ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஆனால் அந்த இடத்துல லைவ் சிக்னல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டே இருக்குது, அது வந்து ஹியூமனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி என்னென்னு போய் பார்த்துருவோம், மொதல் அந்த ட்ரோனை அமுச்சு விடுங்க, அப்போ அது யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது, அது ஹியூமன் கிடையாதா அப்படின்னு வந்து இந்த சைடு ராபர்ட் வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போது நான் பார்க்குறேன், மான்ஸ்டர் எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்பேன், ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்கேன், உனக்கு கொலை பண்ணுவேன் அப்படின்னு வந்து ராபர்ட் உள்ளே போயிட்டு இருக்காங்க. இங்கிட்ட எல்லாத்துக்கும் என்ன படிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கு. டே எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, இது ஹோம் டவுனாக இருந்தாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு அவன் ரொம்ப உள்ளே போயிட்டான். சரி என்ன பண்ணுறது, நம்ம அவனை ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு ஷெராங் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா ஒரு ஃபயர் எனர்ஜி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஷெராங் பார்க்குறாங்க, அது என்னென்னு பார்த்தா ஒரு பெரிய எனர்ஜி அந்த டனலில் வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸை பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்க பில்டிங்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபயர் எனர்ஜி போனதுக்கு அடுத்து ஷெராங் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாங் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா 2 பேரும் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்தா அந்த ஃபயர் எனர்ஜிலேருந்து நம்ம ஹீரோ அசால்ட்டாக தப்பிச்சு 2 பேரையும் 2 கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோ அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அது என்னன்னு. எப்படி என்னாச்சு எப்படி நான் இங்கே வந்து அப்படின்னு ஷெராங் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் நம்ம ஹீரோ. அப்போ ஷெராங் அந்த சைடு சாயும் போது பார்த்தா ஷெராங் பொத்துட்டு படிக்கட்டில் விழுந்துட்டான். ஐயோன்னு. சரி வா போகலாம். ஹீரோ கண்டுக்கவே இல்லை. ஏன்டா இங்கே ஒருத்தர் விழுந்து கிடக்கிறேன் நீ கண்டுக்க மாட்டியா அப்படின்னு. சரி அந்த சைடு போய் பார்த்தா ராபர்ட் வந்து அப்படியே பிளாக் பண்ண ஸ்டேஜில் இருக்காங்க. அவன் உயிரோடு இருக்கானா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது, ராபர்ட்டு உயிரோடு இருக்கியா உசுரோடு இருக்கியா ஏதோ சொல்கிறா அப்படின்னு வந்து ஷெராங் கேட்குறாங்க. சுஜா இவன் செத்துட்டானா ஏன் இப்படியே இருக்கான் அப்படின்னு வந்து ஷெராங் கேட்கும்போது, இல்லை அவன் நல்லா தான் இருக்கான். லக்கிலேயே வந்து அவனோட காம்பேட் ஆர்மர் வந்து அதோட ஜாப் பண்ணிருச்சு, அதனால் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சுஞ்சா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இவன் என்ன ஆன்சர் பண்ணாமல் இருக்கான், மேபி அவன் பயத்தில் இருப்பான் போல அப்படின்னு வந்து சுஞ்சா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஷெராங் மண்டையில் அடிச்சுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அப்படியே தனியாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோக்கு ஏதோ ஒரு பர்பிள் கலரில் ஒரு ஃப்ளார் எனர்ஜி மாதிரி ஹீரோ மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அது என்னென்னு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பெட்டல் வந்து பறந்து வந்து நம்ம ஹீரோ மேலே விழுகுது. பார்த்தா கொஞ்ச கழிச்சு எக்கச்சக்க பெட்டல் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்புலேருந்து கொடூரமாக ஆழா வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து அந்த பெட்டல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா அதுதான் அந்த செட்டோட லீட்ரு. அவன் ஞானத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ பார்க்குறான், இவன் தானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் தானே அந்த லைஃப் ஃபார்ம் சிக்னல் கொடுத்தது அப்படின்னு வந்து ஷெராங் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேஷுவலாக முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஆமாம் அது அந்த டேட்டா கரெக்டாக தான் இருக்குது. அதான் அந்த லீட்ரு, அதான் மவுண்ட் ஹாயோட லீட்ரு அப்படின்னு வந்து அந்த பறக்கிற பிளாசம் வச்சு பார்த்தா அது ஏதோ ஒரு ஸ்வாட் டெக்னிக் மாதிரி இருக்குது அப்படின்னு ஷெராங் சொல்லும்போது, அப்படின்னு சுஞ்சா சொல்லும்போது ஷெராங் ஷாக் ஆகுறாங்க. அந்த மேன் அவன் தானே அந்த மவுண்ட் ஹாயோட ஸ்வாட் சோவிங் அப்படி வந்து ஷெராங் வந்து ஷாக்கை பார்க்குறாங்க. இந்த சைட் பார்த்தா அந்த பெட்டல் ஒன்று விழுந்துக்கிட்டு இருக்கும்ல, ஹீரோ கையில் பார்த்துட்டு, ஓ இதான் அந்த ப்ளம் பிளாசம் தானே, இது இப்படி இருக்குன்னா அப்போ இந்த ப்ளம் பிளாசம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸு பீக்குக்கு போகிறானா, ஆனால் அவனோட இந்த டெக்னிக் கொஞ்சம் இதாக இருக்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, எதுக்கு ப்ளம் பிளாசம் வந்து பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்க்குறாரு. அதாவது பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். நார்மலாக இந்த மாதிரி டெக்னிக் வந்து பர்பிளில் இருக்காது, வேறு ஏதோ ஆர்ட் யூஸ் பண்ணுறானோ அப்படின்னு வந்து ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கிட்டு யாங் வந்து கண்ணில் வந்து தாரையாக கண்ணீர் வந்துட்டு இருக்கு. அப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் புரியுது யாங்கோட அப்பா வந்து இந்த லீட்ரு தான். ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரிலையே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு யாங் வந்து ஷாக்காகி பார்க்குறதோடு இந்த சாப்டர் முடியுது. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே எங்கள் காலேஜில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோட ஃபோட்டோ தான் இது. சரி ஓகே, இதுக்கடுத்து வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு புது மான்வா பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். எப்படின்னா பொதுவாக வந்து இந்த ரீஇன்கார்னேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஹீரோ இல்லைனா வந்து டீமன் கிங் அந்த மாதிரி ரீஇன்கார்னேட் ஆகிற கதை தான் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை ஹீரோ பார்ட்டியில் இருக்கிற ஒரு கம்பாண்டியன் அவன் வந்து ஹீரோனால் பிட்ரேட் பண்ணப்பட்டான். அவன் வந்து ஹீரோட பவரை திருடி இவன் ஹீரோவாக ரீஇன்கார்னேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. 17 சாப்டர் தான் இருக்குது. அதுக்கடுத்து அது போடலான் இருக்கேன். அதுக்கடுத்து அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். அது சின்ன எபிசோடு தான். அது போக 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 நல்லா இருக்குது, நல்லா செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்காமல். அடுத்து அது போடலான் இருக்கேன். 17 எபிசோட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து மற்ற எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ பாய். இன்னும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். அதுக்கடுத்து சில வீடியோ வந்து ட்ராப் ஆகிருக்கும். எதனாலலாம் கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு. அது போக வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 1 hour போடலாம் தான் பிளானிங். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஆடியோ தான் என்னால் கொடுக்கவே முடியல. இதிலே நீங்கள் பார்த்தாவே எக்கச்சக்க ஆரன் சவுண்ட் இருக்கும். அது வந்து நார்மலாக பேசுகிறது வேறு, அந்த கேரக்டராக பேசும்போது பின்னாடி நாய்ஸ் வரும்போது நம்மளுக்கு அது கட் ஆனோடனே திரும்பி அதை பற்றி அதே மாதிரி என்னால் பேசுகிறதுக்கு முடியல. எப்படி சொல்ல, அந்த ஒரு ஆர்வம் வரல. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு லைன் ஃபுல்லாக பேசிட்டு திரும்பி அதிலே நம்ம வேலையை கொடுக்கும்போது அது அந்த இடத்துல வரமாட்டுது. ஏன்னா நம்ம எமோஷனை கொட்டி அந்த இடத்துல பேசுவோம். ஆக்சுவலாக இது நம்ம வாய்ஸ் மாதிரி இருக்காது. பழைய வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நான்
ஈடுபாடாக கொடுத்துருப்பேன். ஆனால் என்னன்னு தெரில, இந்த மான்வாக்கு என்னால் அவ்வளோ கொடுக்க முடியல. ஏன் காரணம், என்ன காரணம் அப்படி யோசிக்கும் போது தான் தெரியுது, இது வந்து ஒன்று ஒரு சாப்டர் ரொம்ப வேகமாக இருக்குது. சாரி, ஒரு சாப்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, சாப்டர் பெருசாக இருந்தாலும் பார்த்தா கண்டென்ட் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்த சொல்லுவாங்களே, பேச தான் ஏன் செய்கிறான், ஒன்றும் செய்ய மாட்றான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா, இந்த மான் வந்து ரொம்ப சூப்பரான மான்வா தான். ஏன்னா போக போக வந்து நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன பழக்கம்னா, நான் ஏதாச்சும் ஒரு மான்வா பார்க்குறேன்னா, ஒரு நாளைக்குள்ள ஒரு 100 சாப்டர் அந்த மாதிரி பார்க்குறது. படிச்சுட்டு ஈஸியாக படித்து விறுவிறுன்னு படிச்சுட்டு போயிடுவேன். அது என்ன வாய்ஸ் கொடுக்க தான் முடியல. ஒரு நல்ல எம்ப்டியான ஸ்பேஸில் அமைதியாக இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு எல்லாத்தையும் வாய்ஸ் கொடுத்துருவேன். நான் முடிஞ்சளவு வந்து ஒரு 10 சாப்டர் வாய்ஸ் கொடுக்குறேன்னா, அதுக்கு மேலே ஸ்டோரேஜும் வந்து ஃபுல்லாகிடுது. என்ன பண்ணுறது? அதனால் வந்து அந்த 10 சாப்டரை வந்து முடிஞ்சளவு வந்து கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே முடியல. இப்போ 10 சாப்டர் வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கு இன்னும் எக்கச்சக்க ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருது. ஸோ ஒரு புது டிவைஸ் வாங்குற அளவு கொஞ்சம் கம்மியான எபிசோடு தான் வரும். ஒரு நல்ல டிவைஸ் வாங்கினதுக்கு அடுத்து நல்ல ஒரு வேலையை பார்த்துடலாம். அது போக ஒரு மைக் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸையும் கொஞ்சம் கட் பண்ணும். அது போக ஏதாச்சும் ஒரு ஆப்பு பார்க்குறேன். ஆனால் ஆப்பில் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கட் பண்ணால் மெயின் வாய்ஸும் கட் ஆயிடுது, இல்லை லோ ஆயிடுது. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள். அது போக இவ்வளோ நேரம் வந்து கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ கைஸ். பாய்.